அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பிகைன் சீக்ரெட்ஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மகாபாரத போரின் 7ஆம் நாள், விராடனின் அதிர்ச்சி, துரோணரின் செயல். வாங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். 6ஆம் நாள் போரில் பாண்டவர்கள் வெற்றியுடனும் கௌரவர்கள் தோல்வியுடனும் போர் நிறுத்தப்பட்டது. 7ஆம் நாள் போரில் என்ன நடந்தது என்று வாங்க பார்க்கலாம். 7ஆம் நாள் காலையில் போர் தொடங்கிய போது பாண்டவர்கள் சேனை சர்ப்ப வியூகமாகவும் கௌரவர் சேனை சக்கர வியூகமாகவும் நிறுத்தப்பட்டிருந்தது. பாண்டவர்களுக்கு உதவி செய்ய வந்திருந்த பாண்டிய மன்னன் துரோணரை எதிர்த்து போர் செய்தார். கௌரவர்களுக்கு துணையாக இருந்த சுதாயு என்பவன் சாத்தகியை எதிர்த்து போர் புரிந்தான். பீமனை எதிர்த்து சல்லியனும் சகுனியும் போரிட்டனர். ஆனால் பீமன் அவர்களை தோற்கடித்து விட்டான். பிறகு அர்ஜுனனுக்கும் பீஷ்மருக்கும் கடுமையான விற்போர் நடந்து கொண்டிருந்தது. பீஷ்மர் எய்த அம்புகளை ஒன்று கூட தன்மேல் விழாமல் சாமர்த்தியமாக அர்ஜுனன் தடுத்தான். அதே போல அர்ஜுனன் எய்த அம்புகளை ஒன்று கூட தன்மேல் விழாமல் பீஷ்மரும் தடுத்தார். இதுபோல ஒருவர் அம்பு மற்றவரை தாக்காமல் நீண்ட நேரம் இருவரும் சாமர்த்தியமாக போர் செய்து கொண்டிருந்தனர். பீஷ்மரும் அர்ஜுனனும் சிறப்பாக போர் செய்தார்கள். போர்க்களத்தில் துரோணருக்கும் விராடனுக்கும் கடுமையாக போர் நடந்து கொண்டிருந்தது. மற்றொரு பக்கம் துரியோதனன் திருஷ்டத்யும்னனும் கடுமையாக போர் செய்தனர். நகுலனும் சகாதேவனும் சேர்ந்து சல்லியனை எதிர்த்து போரிட்டனர். சல்லியன் வில் வித்தையிலும் போர் முறைகளிலும் தேரோட்டத்திலும் வல்லவன். சல்லியனை வீழ்த்த நகுலனும் சகாதேவனும் கடுமையாக போரிட்டனர். சகாதேவன் தன் ஈட்டியால் சல்லியனின் தேரை தாக்கினான். சல்லியன் நகுலனை நோக்கி அம்புகளை எய்தான். நகுலனும் சகாதேவனும் அம்புகளை தங்கள் மேல் படாதவாறு போர் புரிந்தார்கள். சல்லியன் நகுலன் மற்றும் சகாதேவனின் போர் திறமையை கண்டு வியந்தான். இவர்களின் போரினால் குதிரைகள் மிரண்டு ஓடின. இறுதியில் நகுலன் மற்றும் சகாதேவனின் தாக்குதலால் சல்லியன் மயக்கமடைந்தான். கடோத்கச்சன் பகதத்தனை எதிர்த்து போரிட்டான். இருவரும் தங்கள் திறமைகளை காட்டி கடுமையாக போர் புரிந்தனர். பீமன் சித்ரசேனன் மற்றும் விகர்ணனை எதிர்த்து போரிட்டான். போரில் பல காயங்களும் இரத்தங்களும் நிறைந்திருந்தன. 7ஆம் நாள் போரின் முடிவில் துரோணருக்கும் விராடனுக்கும் கடுமையாக நடந்த போரில் துரோணர் விராடனின் தேரை வீழ்த்தினான். அந்த தேரின் தேரோட்டியையும் தன் அம்புக்கு இரையாக்கினார். இதை கண்ட சங்கன், அதாவது விராடனின் மகன், தேரில் விரைந்து வந்து ஏறினான். ஒரு தேரில் தந்தையும் மகனும் துரோணரை எதிர்த்து போரிட்டனர். அப்போது துரோணர் பாம்பு போன்ற ஒரு கணையை சங்கனை நோக்கி ஏவினார். அந்த கணை சங்கனின் மார்பை துளைத்து வெளிவந்தது. அடுத்த நொடியே சங்கன் உயிரிழந்தான். இதை கண்ட விராடன் அதிர்ச்சி அடைந்தான். அதன் பின் துரோணருடன் எதிர்த்து போர் புரியாமல் அங்கிருந்து சென்றான். துரோணர் தன்னை எதிர்த்து வந்த பாண்டவ படைகளை தடுத்து நிறுத்தினார். சூரிய மறைவுக்கு பின் 7ஆம் நாள் போர் முடிவுக்கு வந்தது. இருப்பிடத்திற்கு சென்றதும் கிருஷ்ணர் தன்னுடைய புல்லாங்குழலை எடுத்து வாசிக்க தொடங்கினார். அதை கேட்டதும் வீரர்கள் அனைவரும் தங்கள் களைப்பை மறந்து மகிழ்ச்சி அடைந்தனர். 7ஆம் நாள் போரில் யாருக்கும் வெற்றி கிடைக்கவில்லை. இரு தரப்பினரும் களைப்படைந்து காயங்களுடன் தங்கள் பாசறைகளுக்கு திரும்பினர். அடுத்ததாக 8ஆம் நாள் போரில் என்ன நடந்தது என்று வாங்க தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.